அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தானே வரும். வெற்றி வரும்போது சந்தோஷப்படுற நாம, தோல்வி வரும்போது அதை ஏத்துக்க கொஞ்சம் தயங்குறோம். இவ்வளோ முயற்சி செஞ்சோமே, தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். எதனால இந்த தோல்வி? விடாமுயற்சியோட நம்ம ஒரு வேலையை செய்யறோம். அப்போ கூடவா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த கதை தான் உங்களுக்கான பதில். இந்த கதை என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வியாபாரி இருந்தார். அவரோட கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு தன்னுடைய நாட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை பக்கத்து நாட்டுக்கு கொண்டு போய் விற்க போவார். என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அவர் போற வழி பாலைவனம். ஒட்டகத்துல போகணும். இப்படியா அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்வார். அப்படி ஒரு தடவை பயணம் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில அவங்க குடிக்கிறதுக்காக கொண்டு போன தண்ணி தீர்ந்து போயிருது. உங்களுக்கு தெரியும் தானே, பாலைவனத்துல தண்ணி கிடைக்காது. எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. எல்லாரும் சோர்வாயிடுறாங்க. தண்ணியும் இல்ல, நம்ம எப்படி போவோம் அப்படின்னு. அப்ப அந்த வியாபாரி மட்டும் சொல்றாரு, யாரும் சோர்ந்து போகாதீங்க. நான் தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்ச தூரம் போறார். அவரோட மத்தவங்களும் போறாங்க. ஒரு சில வகையான செடிகள ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அப்ப அவரு யோசிக்கிறார், இந்த செடி இருந்தா தண்ணி இருக்கணுமே, பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி இருக்கிற இடத்துல போய் ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்க்குறாரு. தண்ணி கிடைக்கல. என்ன பண்றது? அப்படியே கொஞ்சம் தூரம் போறாரு. அப்போ குறிப்பிட்ட அந்த செடிய பார்த்து, சரி இந்த செடிக்கிட்ட தோண்டி பார்ப்போம். தண்ணி இருந்தாலும் இருக்கும். அப்படின்னு நினைச்சிட்டு தோண்டி பார்க்குறாரு. ஐயோ பாவம்! தண்ணி வரல. வெறும் பாறை வருது. அதிர்ச்சி ஆயிடுறாரு இவரு. அடடா! தண்ணி இருக்கும்னு நினைச்சோமே! பாறை தான இருக்குது. அப்படின்னு சோர்ந்து போறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களும் சோர்ந்து போய், இது என்ன கொடுமையா இருக்கு? தண்ணி இல்லாம நம்ம எப்படி நம்முடைய பயணத்த மேற்கொள்றது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருங்க, யாரும் சோர்ந்து போகாதீங்க. தண்ணிக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். பார்க்கலாம். அப்படின்னு நினைச்சுட்டு, அவரு ரொம்ப வருஷமா அந்த பாலைவனத்திலேயே போயிருக்கிறார்ல. பாலைவனத்த பத்தின விஷயங்களும் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அந்த குழிக்கிட்ட பாறைகளுக்கு இடையில காத வச்சு கேட்கிறாரு. சலசலன்னு ஒரு சத்தம். இதுக்கு கீழ தண்ணி இருக்கறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த பாறைகளை எல்லாம் அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு அழகான பாலைவன ஊற்று அப்படியே தண்ணியா கொட்டுது. அப்ப எல்லாரும் அந்த தண்ணிய நெறச்சிட்டு அவங்களோட பயணத்த சந்தோஷமா தொடர்ந்து போறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வியாபாரி தனக்கு தேவையான தண்ணிய எடுத்துட்டு அவருடைய பயணத்த சந்தோஷமா தொடர்ந்து போனதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா எனக்கு தெரியும். நீங்க அதுக்கு விடாமுயற்சின்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே அது விடாமுயற்சி தான். நீங்க சொன்னதும் சரிதான். ஆனா, அத அவரு வீண் முயற்சியாகாம பார்த்துக்கிட்டாரு. நாமும் அதே மாதிரி ஒரு தோல்வி நடந்ததுன்னா, ஏன் நடந்ததுன்னு தெரியாம, அல்லது ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னால, அத பத்தின தகவல்கள் தெரியாம நம்ம இறங்கி முயற்சி செய்யும்போது, சில நேரங்கள்ல அது தோல்வியாகலாம். அப்படி இல்லாம, நம்ம எத செய்ய போறோமோ, அத பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, சரியா முயற்சி செஞ்சா, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சியும் வீண் முயற்சி ஆகாம, விடாமுயற்சியோட ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயங்கள நம்ம கொஞ்சம் உள்வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தொடர்றது நமக்கு நல்லது. சரிதானே? இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்கா? கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.